ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜி எடுத்துறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலை வந்து எதை பற்றி வந்து பார்க்க வந்து போகிறோம்னா, இந்த கோட்டோ ரூஜியோட அன்டர் ஆர்ஜின் ஸ்டோரி தான் வந்து நம்ம வந்து பார்க்க வந்து போகிறோம். சோலார் லிங்க் எரேஸில் வந்து இந்த ஸ்டோரிஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். அதே மாதிரியே வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலில் வந்து கோகுன்கியோட அன்டர் ஆர்ஜின் ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து தாமஸ் ஆண்ட்ராவோட அன்டர் ஆர்ஜின் ஸ்டோரி வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரியான மான்கா, அதுக்கப்புறம் வந்து மாங்கா ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான அன்டர் ஆர்ஜினோட ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் மாங்கா, அதுக்கப்புறம் இந்த மான்காவ ஸ்டோரிஸாக என்னோட சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனை ரேங்கிங் செக் பண்ணுற மிஷினில் எரர்னு வந்து காட்டுது. இதை பார்த்து ஒரு ஆஃபீஸர் பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து ரேங்கை வந்து செக் பண்ண வந்து முடியாதுன்னு, சிஸ்டமில் வந்து எரர் வந்து விழுந்திருக்குன்னு அது வந்து சொல்லுது. அப்போ வந்து இன்னொரு ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்கேப்பபிள் ஆஃப் எவாலுவேஷன். இதோட அர்த்தம் ஒருத்தரோட மானா பவர் அவர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு அளவிட முடியாதுன்னு வந்து சொல்கிற விஷயம். அப்போனா வந்து அந்த மனுஷன் ஜப்பானோட அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம், அந்த பையன் தான் வந்து ஜப்பானோட இன்னொரு எஸ் ரேங்க் ஹண்டர். அப்போ வந்து கோட்டோ ருஜி அவரோட ரேங்கை வந்து செக் பண்ணிட்டு வந்து இருக்காப்புல. அதை நம்ம மட்டும் வந்து காட்டுறாங்க. நேம் கோட்டோ ருஜி எஸ் ரேங்க்னு வந்து போட்டிருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு எஸ் ரேங்க் ஹண்டர் இப்போ வந்து புதுசாக வந்து அப்பீர் வந்து ஆகியிருக்காரு. ஜப்பானில் இருக்க மற்ற ஹண்டர்ஸை விட இவர்கிட்ட இது வரைக்கும் வந்து நாம் பார்க்காத பவர்ஸ் வந்து இந்த ஹண்டர்கிட்ட வந்து இருக்குது. கோட்டோ ருஜி எஸ் ரேங்க் ஹண்டர், அதுக்கப்புறம் வந்து ரைசிங் ஸ்டாராக இவர் வந்து இருக்காரு. இப்போதைக்கு வந்து ரீசெண்டான ஒரு டங்கன் பிரேக்கை கோட்டோ ருஜி சூப்பராக வந்து ஹேண்டில் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவனால் வந்து என்ன வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வந்து நெக்ஸ்ட் சீனில் டங்கன் பிரேக் வந்து ஆகி அதுலேருந்து வந்து மான்ஸ்டர்ஸ் வந்து வெளியே வந்து மக்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்து இருக்கு. அப்போ வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஹண்டர் சப்போர்ட்டை சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் சீனில் உல்ப் மான்ஸ்டர்ஸ் ஹண்டர்ஸையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்து இருக்கு. அதை நம்ம மட்டும் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு ஹண்டர் பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, அடைச்ச ஹண்டர்ஸ் அசோசியேஷன் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு வந்து இருக்காங்க, ஏன் அவங்க இன்னும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரை வந்து இன்னும் வந்து அனுப்பவே வந்து இல்லை, இப்படியே வந்து நிலைமை வந்து போனால் நம்ம எல்லாருமே வந்து செத்து வந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ கோட்டோ ருஜி அந்த ஹண்டரை வந்து தாண்டி வந்து போகிறாப்புல. அப்போ வந்து அந்த ஹண்டர் பையன் கோட்டோவை பார்த்து வந்து என்ன சொல்கிறேன்னா, வெயிட், அப்போனா வந்து நீங்கள் தான் அந்த எஸ் ரேங்க் ஹண்டரான கோட்டோ ருஜியா அப்படின்னு கேட்கும்போது, நெக்ஸ்ட் சீனில் கோட்டோ ருஜி அவரோட வெப்பனை வந்து யூஸ் பண்ணி எல்லா மான்ஸ்டர்ஸையுமே வந்து கொல்றாப்புல. அப்போ வந்து கோட்டோ ருஜி வந்து பார்த்து மக்கள் அவனோட பேரை வந்து சொல்லி வந்து கத்துறாங்க, கோட்டோ ருஜி கோட்டோ ருஜி அப்படின்னு வந்து சொல்லி வந்து கத்திட்டு வந்து இருக்காங்க. அப்போ வந்து மக்கள் கூட்டத்தில் இருந்து கனே டவாட்டா கோட்டோ வந்து பார்க்குறான். கனே வந்து என்ன சொல்கிறேன்னா, மற்ற எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்துகிற ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்க ரொம்ப வந்து ஆர்வமாக வந்து இப்போ வந்து இருக்காங்க. அவன் வந்து ஹெல்ப் பண்ண இப்படி வந்து தனியாக வந்து வருவான்னு நான் வந்து எதிர்பார்க்கவே வந்து இல்லை. அதாவது கோட்டோ வந்து இப்படி வந்து தனியாக வந்து வருவான்னு நான் வந்து எதிர்பார்க்கவே வந்து இல்லை. மற்ற எஸ் ரேங்க் ஹண்டர்ஸோட இவனை வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்க்கும்போது இவனோட ஸ்ட்ரென்த் வந்து வேற லெவலில் வந்து இவங்ககிட்ட வந்து இருக்கு. இவன் வெறும் வந்து எஸ் ரேங்க் ஹண்டர் மட்டும் வந்து இல்லை, இவன் ஒரு நேஷனல் லெவல் ஹண்டராகவும் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து கோட்டோ ருஜி வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, மக்கள் என்னை பற்றி வந்து என்ன பேசுகிறாங்கன்னு அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்க எனக்கு வந்து எந்த ஒரு அக்கறையும் வந்து இல்லை. என்னோட குறிக்கோள் இந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறது மட்டும்தான். அப்போ வந்து நெக்ஸ்ட் சீனில் கோட்டோ ருஜி ரிப்போர்ட்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காப்புல. அவர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் கோட்டோ ருஜி, நான் வந்து பிளேடு கில்டு மாஸ்டராக வந்து இருக்கிற விஷயத்த அதிகாரப்பூர்வமாக இங்கே வந்து அறிவிக்கிறேன். இந்த கில்டு தனிப்பட்ட நலன்களை விட மக்களை வந்து பாதுகாக்க மட்டும் முன்னுரிமை எடுத்து வந்து செயல்படும். பிளேடு கில்டோட மெம்பர்ஸான நாங்கள் நம்ம நாட்டோட பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்கள் வந்து செய்வோம்னு எல்லாரும் முன்னாடி இப்போ நான் வந்து சத்தியம் வந்து பண்ணுறேன். அப்போ வந்து நெக்ஸ்ட் சீனில் கோட்டோ ருஜியோட மேகசீனை வந்து பார்த்து மட்சுமோட்டோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹண்டர் அசோசியேஷனோட ஈவெண்ட் டைம் வந்து ஆரம்பிச்சிருச்சு, அவன் இந்த ஈவெண்ட்டை வந்து அட்டன் வந்து பண்ணலையா அந்த கோட்டோ ருஜி அப்படின்னு சொல்லும்போது பேரை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. மட்சுமோட்டோ சிஇஓ, ஜாப்பனீஸ் ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மேன். அப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் சேர்மேன் மட்சுமோட்டோ, இந்த ஈவெண்ட் வந்து நடந்துட்டு வந்து இருக்க சமயத்தில் அவன் வந்து அவனோட கில்டை வந்து ப்ரொமோட் வந்து இப்போ வந்து பண்ணிட்டு வந்து இருக்கான். எனக்கு தெரியும் அவன் வந்து ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர்னு, ஆனால் உங்கள் சொந்த ஹண்டர்ஸ் அசோசியேஷன் ஈவெண்ட்ஸை அவன் வந்து இக்னோர் பண்ணுறது உங்களை வந்து அவன் அவமதிக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து இருக்கு. மட்சுமோட்டோ வந்து என்ன சொல்கிறான்னா, கோட்டோ அவன் இன்னும் வந்து அப்படியே அப்பாவியாவே வந்து இருக்கட்டும், ஹண்டர்ஸோட மத்தியில் அவன் இன்னும் வந்து அப்படியே தான் வந்து இருக்கான். அப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆனா சார் அப்படின்னு வந்து கேட்கும்போது மட்சுமோட்டோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆனால் வந்து ஸ்ட்ரென்த்தும் அப்பாவித்தனமும் வந்து சேர்ந்து அவனோட காதை வந்து வளைக்கிற விஷயம் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து இருக்குது, அதுவும் வந்து கோட்டோ விஷயத்தில். இதை கேட்டு அந்த ஆஃபீஸர் வந்து எதுவுமே வந்து பேசலை. மட்சுமோட்டோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு அவன் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் சீனில் கோட்டோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நேஷனல் லெவல் ஹண்டரா, எனக்கு அந்த டைட்டில்லாம் வந்து வேணாம்,
ஹண்டர்ஸா நம்ம பண்ற விஷயம் எப்பயுமே வந்து மாறாது மக்களோட மனசுல அப்படின்னு வந்து கோட்டோ வந்து சொல்லும்போது, ரேஜி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஆனா வந்து எல்லாரும் இத பத்தி தான் இப்ப வந்து பேசிட்டு வந்து இருக்காங்க. நீ வந்து ஒரு நேஷனல் லெவல்ல ஹண்டரா வந்து இருக்க போறியா? இல்ல வந்து சாதாரண எஸ் ரேங்க் ஹண்டரா வந்து இருக்க போறியான்னு மக்கள் இப்ப வந்து கேள்வி கேட்டுட்டு வந்து இருக்காங்க. இந்த விஷயத்தினால இதனால ஹண்டர் அசோசியேஷன் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்பான்சர் கிட்ட இருந்து நமக்கு வந்து கம்மியான ஆதரவு தான் இப்ப வந்து கிடைச்சிட்டு வந்து இருக்கு. உன்னோட திறமைய பத்தி எனக்கு வந்து நல்லா வந்து தெரியும் கோட்டோ. ஆனா இந்த மாதிரியான ரூமர்ஸ் பிளேடு கில்ட வந்து எதிர்மறையா வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இத கேட்டு வந்து கோட்டோ வந்து எதுவுமே வந்து பேசல. கோட்டோ வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, பப்ளிக் என்ன பத்தி வந்து எப்படி பேசினாலும் அத பத்தி வந்து எனக்கு வந்து கவலை வந்து இல்ல. என்னோட குறிக்கோள் இந்த நாட்ட வந்து பாதுகாக்கிறது மட்டும்தான். ஆனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்ப கோட்டோ ரோஜி நேஷனல் லெவல் அண்டர பத்தின கமெண்ட்ஸ் வந்து போன்ல வந்து பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. ரேஜி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, உன்னோட சக்திக்கு ஏத்த பட்டம் உன்கிட்ட வந்து இல்லைன்னா மக்கள் உன்னை எப்பயுமே வந்து கீழ வச்சு தரக்குறைவா தான் வந்து பார்ப்பாங்க. அப்ப கமெண்ட்ஸ்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா, கோட்டோ ருஜி ஒருவேளை வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கலாம். ஆனா வந்து அந்த ஸ்ட்ராங்கா வந்து வச்சுக்கிட்டு அவனால வந்து நேஷனல் லெவல் அண்டரா வந்து ஆக வந்து முடியாது எப்பயுமே. இந்த முடிவுல அவன் வெறும் வந்து எஸ் ரேங்க் அண்டர் மட்டும்தான். அவன் வந்து நேஷனல் லெவல் அண்டர் இல்லைன்னு நான் வந்து ஏத்துக்கிறேன். ஆனா வந்து அவனோட பர்சனாலிட்டியும் பர்ஃபார்மன்ஸையும் வந்து பார்க்கும்போது சூப்பரா வந்து இருக்கு. அவன் வந்து ஒரு நல்ல ஹண்டர். ஆனா வந்து ஜப்பான்ல எஸ் ரேங்க் கேட் வந்து இன்னும் வந்து அப்பீர் ஆகாம வந்து இருக்கிறதுனால இந்த விஷயத்த நாம ஈஸியா வந்து சொல்லிட வந்து முடியாது. அப்படி வந்து யோசனை பண்ணி வந்து பார்த்தாலும் கூட கோட்டோவை நாம ஏற்கனவே நேஷனல் லெவல் அண்டர்னு வந்து சொல்லி வந்து பேசிட்டு வந்து இருக்க வந்து கூடாது. இந்த முடிவில் கோட்டோ ருஜி எஸ் ரேங்க் கேட்டில் வந்து ஃபைட் பண்ணி அவனோட தகுதியை நம்மகிட்ட வந்து ப்ரூவ் பண்ணி தான் வந்து ஆகணும். அப்புறம் வந்து என்ன அவனை வந்து சோதிக்க ஒரு எஸ் ரேங்க் கேட் வந்து அப்பீர் வந்து ஆகணும். அது வந்து சீக்கிரமாவே அப்படின்னு வந்து எல்லா மக்களுமே வந்து கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து கோட்டோ ருஜி வந்து பார்த்துட்டு வந்து இருக்காப்ல. கோட்டோ ருஜி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு எப்பயும் இந்த நேஷனல் லெவல் அண்டர்ன்னு வந்து சொல்ற பட்டம் வந்து தேவையே வந்து இல்ல. என்னோட ஸ்கில்ஸ் மேல எனக்கு வந்து நம்பிக்கை வந்து இருக்கு. நான் எப்பயுமே வந்து தோக்க வந்து மாட்டேன். அதுல நான் வந்து உறுதியா வந்து இருக்கேன் அந்த விஷயத்துல. லியூ ஜி கேங் அதுக்கப்புறம் வந்து தாமஸ் ஆண்ட்ரே. ஆனா வந்து அவங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். நான் வெறும் இப்போதைக்கு வந்து எஸ் ரேங்க் அண்டர் மட்டும்தான். ஏன்னா என்னோட அதிகாரத்துக்கு ஏத்த பதவியோ இல்ல வந்து அதை நிரூபிக்கிற எந்த பட்டமும் எனக்கு வந்து தேவையே வந்து இல்ல. கோட்டோ அப்பா அவரோட கையை வந்து முறுக்குறாப்ல கோபத்துல. நெக்ஸ்ட் சீன்ல மட்சுமோட்டோவை வந்து மீட் பண்ணி கோட்டோ வந்து பேசுறாரு. மட்சுமோட்டோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நீ சொல்றபடி வந்து பார்த்தா நீ என்னோட ஆஃபரை வந்து ஏத்துக்கிட்ட அப்படிதானே, நல்லது. இந்த ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் அசோசியேஷன் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா பிளேடு கில்டுக்கு பர்மிஷனை வந்து தந்து கொரியாவோட எஸ் ரேங்க் கேட்டு ரைடுக்கு உங்களை நாங்கள் இப்போ வந்து அனுப்பி வந்து வைக்கிறோம். உங்கள் எதிர்கால முயற்சிக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களோட சப்போர்ட்டை வந்து ஃபுல்லாக இந்த வாட்டி வந்து தருவோம். இதுக்கு ஈடாக நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கொரியாவோட எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும். அதனால் இந்த விஷயத்தில் ஜாப்பனீஸ் ஹண்டர் அசோசியேஷனை நம்புறதை தவிர வேற எந்த வழியும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு கோட்டோ என்ன வந்து நினைக்கிறா அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக ஒரு டெவில் கிட்ட ஒரு பேய் கிட்ட வந்து ஒப்பந்தம் பண்றதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நம்மளோட கொள்கையை நாம வந்து முடிக்கிறது தான் எப்பயுமே அப்படின்னு வந்து கோட்டோ ரோஜி வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது, மட்சுமோட்டோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, வேலையை முடிச்சுட்டு உங்க ஹெட் ஆஃப் த டேபிள் சீட்டான நேஷனல் லெவல் அண்டர் தலைமையில வந்து உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப நம்மளோட கோட்டோ ருஜி ஜிஜு ஐலாண்ட் ரைடுக்கு வந்து கிளம்பி வந்து போறாப்ல. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. கோட்டோ ருஜி வந்து எஸ் ரேங்க் கேட்டுக்கு அதாவது ஜிஜு ஐலாண்ட் ரைடுக்கு வந்து வர்றதுக்கான காரணம் வந்து இதுதான். அவருக்கு வந்து நேஷனல் லெவல் அண்டர்ன்ற ஒரு பட்டம் வந்து கிடைக்கிறதுக்காக. பட் வந்து இந்த பட்டத்துல வந்து அவருக்கு வந்து விருப்பமே வந்து இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு மனசோட தான் வந்து இந்த ரைடுக்கு வந்து இவர் வந்து கலந்துட்டு வந்து வராப்ல. அதோட வந்து இந்த கோட்டோ ருஜியோட அண்டர் ஆர்ஜின் ஸ்டோரி வந்து முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னொரு அண்டர் ஆர்ஜினோட ஸ்டோரியில வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன் அடுத்த ஒரு பெஸ்டான வீடியோல.